விடாமுயற்சி படத்தோட ஷார்ட்டான ரிவ்யூ. யாராவது டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு அவங்கள காப்பாற்ற நினைப்பாங்களா? இந்த படத்தில் அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. அஜித் குமாருக்கும் த்ரிஷாவுக்கும் கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷமா அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இல்லை த்ரிஷா மேலே. அதனால அவங்களுக்கு அஜித் மேலே ஒரு சின்ன ஒரு காண்டு, என்னடா நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க கூட அஃபேராக இருக்கிறாங்க, வேற ஒருத்தவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை டைவர்ஸும் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அஜித் அவர்களுக்கு இருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரி இந்த 12 வருஷமா கூட குப்பை ஒட்டியாச்சு, சரி நான் நானே கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் த்ரிஷாவை கூப்பிட்டு போகிற சமயத்தில் தான் த்ரிஷா மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. இதுதான் கடைசியில் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா, எப்படி கண்டுபிடிச்சாரு, என்னென்ன ரிஸ்க் எடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு படமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதில் லாஜிக்கே மிஸ் ஆகுது. எவனாவது ஒருத்தர் இப்படி தன்னை பிடிக்காத பொண்ணுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற காசுலாம் செலவு பண்ணி அவனை அடித்து உடச்சி இவனை அடி வாங்கிட்டு எதுக்கு இத்தனை வேலை? இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்காத காரியங்கள். அதைத்தான் நம்ம சினிமாவில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சரி, அஜித் அவர்களுக்கு இந்த படத்தில் மாசான என்ட்ரியோ மாசான சீனுமே எதுவுமே இல்லை. யதார்த்தங்கிற பேரில் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மாசவே மாசு இல்லாமல் பண்ணி விட்டாரு மகிழ் திருமேனி. கொஞ்சம் மாஸ் கலந்து இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் படம் மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியே நம்மளுக்கு இல்லை. எங்கேயோ வேற ஒரு உலகத்தில் வேற ஒரு ஜானரில் படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த லொக்கேஷன் அப்படி. அதை கொஞ்சம் ரொம்பவே அப்பட்டமாக எடுக்காமல் கொஞ்சம் வெளியெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் பாலைவனம், என்ன சொல்கிறது, இதே ஒரு படம் பார்க்குற ஃபீலே நம்மளுக்கு இல்லை. சரி, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜாலியாக போன படம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. கொஞ்சம் அந்த பிரேக் டவுன் படத்தோட ஹாலிவுட்டோட தழுவலாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் அஜித்துக்கு அர்ஜுனுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணி அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். தலை ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாஸ் சீன் எங்கேயுமே இல்லை. மியூசிக் ஓகே, பாட்டு ஓகே, அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பர் எடுத்திருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, கோரியோகிராஃபெல்லாம் பயங்கரம் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பக்காவாக இருக்குது. ஒரு ஆவரேஜான ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.